சுய தொழிலுக்கு உதவும் சென் கல்யாணி திட்டம். இனி வரும் காலத்தில் பெண்களுக்கு தங்களுக்கென ஒரு தொழிலையோ அல்லது படித்த படிப்பிற்கான வேலையோ என ஏதேனும் ஒன்றில் ஆர்வம் காட்டி தங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்வது அவசியம். இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஆண்களை ஒப்பிடும்போது பெண்கள் அவர்கள் சம்பாத்தியத்தில் 8% 10% அதிகமாக வருமானம் ஈட்டுகின்றனர். இந்த சிறு குறு தொழில்கள் செய்யும் பெண்களுக்கென பல வங்கியில் பலதரப்பட்ட நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக வென்ச்சர் கேபிட்டலின் மூலமாக சிறு தொழில் துவங்குவதற்கும் விரைவாக தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக சில தனியார் பங்குதாரர்களிடமிருந்து கிடைக்கும் நிதியுதவி 5% நிதியுதவி வழங்குகின்றனர். அதுபோக அரசாங்கமும் இது போன்ற சிறு குறு தொழில்களுக்கும் அதன் துவக்கத்திற்கும் மகிழா சம்ருத்தி யோஜனா, சிண்ட், மகிழா சக்தி திட்டம், முத்ரா யோஜனா, ஸ்ரீ சக்தி போன்ற 20க்கும் மேற்பட்ட திட்டங்களின் மூலம் நிதியுதவி வழங்கி வருகின்றன. இதன் மூலம் சிறிய கடை, விவசாயம் சார்ந்த தொழில், உற்பத்தி யூனிட்கள், கல்வி நிலையம், அழகு நிலையம் வரையிலான பல துறைகளுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இது போன்ற நிதி வழங்குவது முதல் முக்கிய நோக்கம் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வரும் நாடான நம் நாட்டில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டும் அவர்களின் சிந்தனைகள், திட்டங்கள் மற்றும் கனவுகளை எட்ட வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டவை. இந்த திட்டங்களில் ஒன்றான சென் கல்யாணி திட்டம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். சென் கல்யாணி ஸ்கீம் ஒரு பெண் தனியாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ ஒரு ரீட்டைல் பிசினஸ் துவங்குவதற்கோ அல்லது ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் துவங்குவதற்கோ இந்த திட்டத்தினை பயன்படுத்தி நிதியுதவி பெறலாம். மேலும் ஒரு சுய உதவி குழு துவங்குவதற்கும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இது புதிய நிறுவனம் துவங்குவதற்கு மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்களை விரிவுபடுத்தவும் இந்த திட்டம் உதவுகிறது. இந்த சென் கல்யாணி திட்டத்திற்காக நிதி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வழங்கப்படுகிறது. கடன் தொகை மற்றும் திருப்பி செலுத்தும் கால அவகாசம் பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். இதில் சொல்லப்படும் சிறப்பம்சங்கள் ஏராளம். இந்த நிதி 10 லட்சம் முதல் அதிகபட்சமாக 1 கோடி வரை வழங்கப்படுகிறது. 20% முன்பணம் மட்டும் கடன் வாங்குபவர்களிடம் இருந்தால் போதுமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடன் தொகையை திருப்பி செலுத்த அரசு 7 வருட கால அவகாசத்தை வழங்குவதோடு கடைக்காலம் என 1 வருடம் சேர்த்து மொத்தம் 8 ஆண்டுகளுக்கு இதனை திருப்பி செலுத்தும் காலம் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சென் கல்யாணி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் துறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சிறிய அளவில் உற்பத்தி மற்றும் சேவை துறையில் வணிகம் செய்ய விரும்பும் பெண்கள், சலூன், தையல்காரர்கள், கைத்தறி கைவினை தயாரிப்பாளர்கள், மருத்துவர்கள், பியூட்டி பார்லர்கள், ஆடை தயாரித்தல், போக்குவரத்து தொழில்கள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்டவை போன்ற பல வணிகங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிதி பெற விண்ணப்பிக்க முடியும். சில நிறுவனங்களை துவக்க மூலதனமாகவும் மற்றும் அதற்கு தேவையான சாதனங்களை வாங்கவும் இந்த கடனை சென் கல்யாணி திட்டத்தின் கீழ் அளிக்கின்றனர். இந்த சென் கல்யாணி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சென் கல்யாணி திட்டத்திற்கு சென்ட்ரல் வங்கியின் சமூக வலைதள பக்கங்களிலிருந்து இதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களை அதனுடன் இணைத்து அருகிலுள்ள வங்கி கிளையில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள் அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் மற்றும் ஓட்டுநர் உரிமம், முகவரி சான்றிதழ், சொத்து வரி ரசீது, தொலைபேசி கட்டண ரசீது அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, இவற்றில் ஏதாவது ஒன்று, வருமான வரி சான்றிதழ், வணிக சான்றிதழ், நிறுவனம் பற்றிய ஆவணங்கள். இதற்கான கட்டணமோ அல்லது முன்பணம் செலுத்துவதென்பதோ ஏதும் கிடையாது. ஆவணங்கள் சரிவர வழங்கிய நிலையில் வங்கியின் மூலம் விரைவாக இந்த நிதியை பெறலாம்.